சுந்தரி, உன் கல்யாண விஷயத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்க. அத புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது சுந்தரி. சுந்தரி, கல்யாண விஷயத்துல நாங்க எங்கடா விளையாடுறோம்? விளையாடல? நிஜமா நீங்க விளையாடல? சச்சிதானந்தனுக்கு அல்பாயுசன் போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்க. ஐயோ, என்னம்மா நீ? மகமாயி உனக்கு ராட்சசியா? அம்மன் உன் கனவுல வந்ததை நீ கெட்ட கனவுன்னு சொல்றியா? அப்படியெல்லாம் பேசக்கூடாதும்மா. அம்மன் கனவுல வந்தா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. என்ன நல்லது செஞ்சுட்டாவ? அவ ஒரு சுயநலக்காரி. அவளை பத்தி தான் நினைப்பு. என்னம்மா பேசுற நீ? சரி, அம்மன் கனவுல ஏதாவது சொன்னாளா? சுந்தரி, அந்த அம்மன் உனக்கு சொன்ன கடமை என்னன்னு ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா? என்னமோ ஞாபகப்படுத்திக்கோன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. அதுக்குள்ள முழிப்பு வந்துருச்சு. இந்த தண்ணி குடி. என்ன வேணுமா? படுத்துக்க. சுந்தரி கனவுல வந்த அந்த மகமாயி இவளோட கடமை என்னன்னு சொல்லியிருந்தா, அவ சொன்னது இவளுக்கு புரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். மணிகண்டா, முகூர்த்தம் கூடி வந்தாச்சு. நேரம் காலம் சரியா இருக்கு. என் பின்னாடி வா. என்ன நடந்தாலும் பயப்படாத. சரிங்க குருவே. தாயே, உன்னுடைய குழந்தைகளவும் வீட்டுக்குள்ள வர நீ விடமாட்டியா? மணியடிச்சு 4 மந்திரங்களை சொல்லி ஆரத்தி எடுக்கிறது மட்டும்தான் பக்தியா? என்னோடது உண்மையான பக்தி. வெறும் பழமும் பாலும் வச்சு பூஜை பண்றதில்ல, ரத்தத்தையே நான் உனக்கு காணிக்கையா கொடுப்பேன். ஏத்துக்கோ தாயே, இதுதான் நைவேத்தியம். இது உனக்கு பத்தலானா என் தலையை உனக்கு காணிக்கையாக்குறேன். உனக்கு என் ரத்தத்தால நான் அபிஷேகம் பண்றேன். தாயே, இந்த ரத்த காணிக்க உனக்கு திருப்தியா இல்லல்ல? அப்படின்னா இந்த அக்னி நீ ஏற்படுத்தினது தானே. இதுலயே உன்னுடைய மகன் இறங்க போறான். தன்னைத்தானே உனக்கு அர்ப்பணிச்சுக்க போறான். தாயே, ஏத்துக்கோ, ஏத்துக்கோ.
எனக்கு தெரியும் தாயே, நீ அவ்வளவு கொடூரமானவ இல்ல. உன் குழந்தைகளை சாகடிக்கிற அளவுக்கு கொடூரமானவல்ல. சரணம் தாயே, உன்னுடைய கருணைக்கு சரணம். தாயே, என்னோட மகளை பாரும்மா, என் குழந்தைய பாரு. அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். என் கண்ணுக்குள்ள வச்சு அவளை நான் வளர்த்திருக்கேன். அவதான் என் உயிர்னு வாழ்ந்துகிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட அவளை விட அதிகமா வேதனைப்படுறது நான் தான்மா. அவ்வளவு செல்லமா வளர்த்துட்டம்மா அவளை. அவ உயிரை பறிக்க உனக்கு எப்படி தாயே மனசு வருது? இன்னும் வாழ்க்கையே அவ பார்க்கலையே. அவளுக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் எவ்வளவோ இருக்கு தாயே. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், அவளுக்கு குழந்தை பிறக்கணும். என்ன தாத்தான்னு கூப்பிடுற அவ குழந்தைகளை என் தோள்ல தூக்கி வச்சு அவங்களுக்கு விளையாட்டு காட்டணும். நான் அவளுக்கு ஒரு அப்பாவா அவளோட ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்மா. அவ சின்ன பொண்ணு, இனிமேதான் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். அவளுக்கு போய் இந்த கதியா? ஏன் தாயே, ஏன் உன்னோட கொடூரமான பார்வை என் பொண்ணு மேல பட்டிருக்கு? ஏன் தாயே? உயிரை எடுத்தாதான் உனக்கு திருப்தியா இருக்கும்னா என் உயிரை எடுத்துக்க, இப்பவே எடுத்துக்க. என் குழந்தையோட உயிரை மட்டும் விட்டு எடுத்தாயே. கருணை காட்டு தாயே, கருணை காட்டு. எவ்வளவு கஷ்டமான கடுமையான விரதமா இருந்தாலும் அத முழு பக்தியோட சாஸ்திர சம்பிரதாயத்தோட மனசார நான் செய்யற தாயே. ஆனா உன்னோட பாதத்துல இந்த ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வைக்கிறேன்.
இதை நிறைவேற்றி கொடு. என் பொண்ணோட உயிரை எனக்கு பிச்சையா கொடுத்தாயே, என் பொண்ணோட உயிரை எனக்கு பிச்சையா கொடுத்துரு. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாயே. ஐயா, ஊருக்குள்ள வந்துட்டோம், ஆனா கோயிலோட கதவு சாத்தி இருக்கே. நேரம் காலம் பார்க்காம இஷ்டத்துக்கு பூஜை பண்றதுக்கு இது என்ன கட்டிக்கியோட கோயில்னு நினைச்சியா? இது சக்கராபுரி திரிபுர சுந்தரி அம்மனோட வாசஸ்தலம். தன்னுடைய பக்தனுக்கு மட்டும்தான் அவ காட்சி கொடுப்பா. அதுக்கும் காலம் நேரம்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அம்மன் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு அவளை உள்ள பூட்டி வச்சிருக்காங்க, அவளை அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? எனக்கு தாய் காட்சி கொடுப்பா. அம்மா தாயே, உன்னுடைய மகன் உன் வாசல் வரைக்கும் வந்துட்டான். உனக்காக எலுமிச்சம் பழமும் பசு நெய்யும் நெய்வேத்தியமும் கொண்டு வந்திருக்கேன். ஏத்துக்கோ தாயே, ஏத்துக்கோ. இது உனக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கிறது உன்னோட நிறைய பக்தர்களுக்கு தெரியறதில்ல. சும்மா மணி அடிச்சு கற்பூரத்தை காட்டி பழமும் பூவையும் வச்சு உன்னை உட்கார வச்சிருக்காங்க. அது அவனே சாப்பிட்டு சந்தோஷப்படுவான். தாயே, உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. உனக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் ஜென்ம ஜென்மத்து சம்பந்தம். பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்மத்துல இதே ஸ்ரீ சக்கராபுரி ராஜ்யத்துல அந்த ஸ்ரீ சக்கரத்தை அடையறதுக்கு உனக்கு எதிரா நான் போராடினேன். ஆனா அப்பவும் என்னால் அதை அடைய முடியல. ஆனா என் லட்சியத்தை அடைய நான் மறுபடியும் ஜென்மம் எடுத்து வந்திருக்கேன். தாயே, உனக்கு ஒரு ஜென்மந்தான். ஆனா நான் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு அவதாரமாவும் முன்னாடி வருவேன். அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு யாரு தடையா வந்தாலும் அதை அடையாம நான் விட போறதில்ல. அதுக்கப்புறம் இந்த சக்கராபுரிக்கு நான் தான் அதிபதி. இந்த இடத்துக்கு கடவுள் இந்த காலருத்ர கடிக்குதா, காலருத்ர கடிக்குதா, காலருத்ர கடிக்குதா. வா சுந்தரி, வா. பயத்துக்கே பயத்தை உண்டாக்குறவனே, உனக்கு பயமா இருக்கா? நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ கொடுத்த வாக்க நிறைவேற்ற வேண்டாமா?
அப்பா அப்பா வா வா சுந்தரி வா அப்பா வா சுந்தரி அப்பா எந்திரிங்கப்பா அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா 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 எந்திரிங்கப்பா வாமா அப்பா எந்திரிங்கப்பா அப்பா என்னையா இது? ஊருக்குள்ள வந்து உன் புத்தி போகல பத்தியா? நேரம் கட்ட நேரத்துல பைத்தியக்காரத்தனமா இல்ல? எதுக்கே வர சொன்ன? ஓ சிசிய வந்து தபதபான கதவு தட்டுறான். பக்கத்துல இருக்கிறவங்க காதல விழாது. இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம காரியமே நடக்காது. கை கேட்டினது வாய் கேட்டாம போயிடும். புரிஞ்சுதா? நீ விடிஞ்சதுக்கு அப்புறமா வேலைய ஆரம்பிக்கிறவன். நான் அர்த்தராத்திரி இன்னும் பார்க்காம வேலை செய்கிறவன். உன்னோடது வைதீக கிரமங்கள், ஆனா என்னோடது சாம வேளையில நடக்கிற பூஜை. உண்மைய சொன்னா எப்படி பார்த்தாலும் உனக்கும் எனக்கும் எப்பவும் ஒத்து போகாது. இருந்தாலும் உனக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இந்த முகூர்த்தத்தை விட்டா நான் உங்க ஊருக்குள்ள வேற எந்த முகூர்த்தமும் கூடி வரல. அதனாலதான் இந்த நேரத்துல வர வேண்டியதாயிடுச்சு. இப்ப வந்துட்டேன். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். இது ஏன் ஊரு. இங்க மகமாய்க்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு மரியாதை இருக்கு. இவ்வளவு நாள் ஓ இஷ்டத்துக்கு நீ பேசுனதெல்லாம் போதும். இனிமேலாவது நீங்க உங்களுக்குன்னு கொஞ்சம் மரியாதையாவது பேச கத்துக்கோ. மரியாதைங்கிற பேர்ல உனக்கு பாத பூஜை பண்ணி சாமிகளே விருப்பாட்ச சாஸ்திரிகளேன்னு சொல்லி உன் பாதங்களை நான் என் தலை மேல வச்சுப்பேன். ஆனா இப்பவும் மரியாதைய ஒரு ஓரமா வச்சுட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. அம்மனுடைய கோயிலை எத்தனை மணிக்கு திறப்பீங்க?
அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. 5 மணிக்கு தான் கோவில் கதவை திறப்போம். அதுக்கப்புறம் தான் பூஜை புனஸ்காரம் எல்லாம். அதுக்குள்ள இன்னும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வா. என்ன நீ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? எந்த இடம் அது? நீ கட்டுப்படுத்த வேண்டிய அந்த சுந்தரிங்கிற பொண்ணு இருக்கிற வீடு.